ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு கணேசன் இணைப்புல இருக்கிறாங்க. வணக்கம் சார். பாகிஸ்தான் வணக்கம். தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அத்துமீறின இந்த தாக்குதலை எப்படி பார்க்கறீங்க? மேலும் 8 ஏவுகணைகளை இந்தியா தாக்கி அழித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய 8 ஏவுகணைகளை இதை பற்றி சொல்லுங்க சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு பிரஸ் ரிலீஸ்ல கிளியரா சொன்னாரு. நம்ம பண்ணின தாக்குதல் எதுவுமே அவங்களுடைய ராணுவ தளவாடங்களையோ இல்ல பொதுமக்களையோ எய்ம் பண்ணி கிடையாது. நம்ம போர் எஸ்கலேட் பண்ண விரும்பல. நம்ம தீவிரவாதத்தை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அல்டிமேட் வார்னிங் ஒன்று கொடுத்தாரு. பாகிஸ்தான் எங்களுடைய ராணுவ தளவாடங்களையோ எங்கள் மக்கள் வசிக்கும் இதையோ டார்கெட் பண்ணா அதனுடைய விளைவுகள் மிக தீவிரமா இருக்கும்னு சொல்லி 1 hour 1.5 hours இவங்க நம்மளுடைய வான்வெளியில அத்துமீறி நுழைஞ்சு அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த இப்ப லேட்டஸ்டா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மேல நம்ம காஷ்மீர்ல ஆரம்பிச்சு ஜம்மு கீழே ஆர்எஸ்புரா சாம்பா அப்படின்னு போய் பட்டான்கோட்ல இருந்து நீங்க அப்படியே கீழே போனீங்கன்னா ராஜஸ்தான் வரைக்கும் ஜெய்சால்மர் வரைக்கும் சோ மெனி ட்ரோன்ஸ் வந்திருக்கு. அந்த ட்ரோன்ஸ் சூசைடல் ட்ரோன்ஸா, அதாவது கமகாசி டைப் ஆஃப் ட்ரோன்ஸா? கமகாசி டைப் ஆஃப் ட்ரோன்ஸ்னா அந்த ட்ரோன்ஸே ஒரு மிசைல் மாதிரி. அது உள்ள அதே போய் மோதி அது வெடிச்சு அது பாம்பா வெடிச்சு செதறும். சூசைடல் இது மாதிரி மனித வெடிகுண்டு மாதிரி ட்ரோன் உள்ள சூசைடல் பாம்பர் மாதிரி. அது அந்த மாதிரி ட்ரோன்ஸ் இத்தனை தான் அப்படின்னு எண்ண முடியாத அளவுக்கு இப்ப முதல்ல 4 நாங்க ஜம்முல இப்போ ரிலையபிளா நம்ம வீடியோஸ் எல்லாமே மற்ற ஊடகங்கள் மூலமா பார்க்கும்போது இந்த ஸ்வாம் சொல்லுவாங்க ட்ரோன்ஸை, அவ்வளவு எண்ணிக்கையில அத்தனை ட்ரோன்ஸ் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்மளுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுதர்ஷன் சக்கராங்கிற மிசைல்ஸ் வச்சு எல்லாத்தையுமே நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். இது போக அவங்களுடைய FJ-17 அப்படிங்கிற 2 ஃபைட்டர்ஸை நம்ம சுட்டு வீழ்த்தினதா இது கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ்னாலும் பட் ஒரு நியூஸ் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் அதாவது பாகிஸ்தான் அவங்கள எந்த விதமான ஒரு மிஸ் அட்வென்ச்சர் இந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய ராணுவத்தையோ பொதுமக்களையோ நோக்கி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணா அவங்க மேல நம்ம எவ்வளவு தீவிரமான அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்மளுடைய தேசிய தலைமையும் சொல்லியிருக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிளியரா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது போக எல்லா உலக நாடுகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் நம்மளுடைய வலிமை தெரியும். ஏன்னா நேத்து அவங்க 15 டார்கெட்டை நைட்டு இன்னைக்கு காலையில 1 மணிக்கு 15 டார்கெட்டை எய்ம் பண்ணி அவங்களுடைய ட்ரோன்ஸ் மிசைல்ஸ்னு இது எல்லாத்தையுமே நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை பிரீச் பண்ணி அவங்களுடைய வீக்னஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க டார்கெட்ஸ் லாகூர்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணோம். ராவல்பிண்டி அடிச்சோம், கராச்சி அடிச்சோம். இது அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன. நம்ம ஒரு அஃபென்சிவ்க்கு போனா நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறதையும் உலக நாடுகளுக்கு காமிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இத போரா எஸ்கலேட் பண்ண விரும்பல, வெறும் தீவிரவாதத்தை மட்டும்தான் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் ஏன் இதை ஒரு போராக மாற்றுகிறது? இது ஆல்மோஸ்ட் வி ஆர் இன்டு வார். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் இஃப் இட் இஸ் டு பி ரிலைட் அப்பான், சண்டிகர்ல ஏர் ரைடு சைரன் ஒழிச்சு சண்டிகர் விச் இஸ் இன்சைட் ஃபாரின் சைட் முக்கியமான நகரங்கள் எல்லாம் இப்போ ஏர் ரைடு இதாகி பிளாக் அவுட்ல இருக்கு. இப்போ இது வார். வி ஆர் இன்டு வார் நவ். வி ஹேவ் பீன் டிராக்ட் இன்டு வார். நம்மள நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கு இந்த வார். இதனுடைய கான்சிக்வன்ஸ், இதனுடைய பதில் எப்படி இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் இது ஏன்னா பிரதம மந்திரி கிளியரா சொல்லியிருக்காரு, இதற்கு நம்ம இந்திய டிஃபென்ஸ் போர்சஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு இதை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு. என்னைக்கு நம்ம ராணுவ நிலைகளையும் நம்மளுடைய பொதுமக்களையும் அவங்க அட்டாக் பண்ண நினைச்சு அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்களோ அன்னைக்கே இது வாரா மாறிடுச்சு. சோ வி ஆர் இன்டு வார். நிச்சயமாக சார். இப்ப பயங்கரவாதிகளுடைய இறுதி சடங்குல பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக இந்தியா கேள்வி எழுப்பியிருக்கிறது. இப்ப உலக நாடுகள் மத்தியில இது எப்படி பார்க்கப்படும்? இப்ப இது இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஊடகத்துல நான் லைவ் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஒருத்தர்
இதை வந்து மறுத்தாரு. இல்லைங்க, இது வந்து நம்பக்கூடிய தகவல் இல்லை அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரி போட்டோகிராஃப் காமிச்சு சொன்னாரு, இது போக அல் ஜசீரா வந்து இத கிளியரா வந்து மசூத் ஆசார்ங்கிற மிகப்பெரிய கொடூரமான தீவிரவாதியோட ஃபேமிலியில 10 பேர் இறந்திருக்காங்க. அந்த ஃபியூனரல்ல பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் யூனிஃபார்ம்ல போய் இருந்து அந்த உடம்புக்கு பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை பொத்துனது வந்து அவங்க பெரிய தியாகி மாதிரி ஏதோ செஞ்சிட்ட மாதிரி. இது வந்து அதாவது மிக 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 வந்து தீவிரமான ஒரு செயல். அதாவது அவங்களுடைய பாகிஸ்தான் ராணுவம் வந்து தீவிரவாதத்தை தீவிரவாதமா பார்க்காம தேச தியாகி மாதிரி பாக்குறது வந்து அவர்களுடைய அழிவுக்கு முதல் கட்டமா நான் பாக்குறேன். இப்ப நீங்களே கூட குறிப்பிட்டிருந்தீங்க, இந்தியா மீது இந்த போர் திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அடுத்த கட்டமா என்ன சார் நடக்கும்? இப்போ வந்து நம்ம ஒரு தேசம் அப்படிங்கிற 150 கோடி மக்களால் உள்ள ஒரு தேசம், நம்ம ஒரு மக்களாட்சி உள்ள தேசம். பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. அங்க வந்து என்னைக்கு யாரு இது ஆட்சி நடத்துவா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய இன்னைக்கு வந்து அவங்களால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே கரப்ட் பிராக்டிசஸ் உள்ளவங்க. அவங்களுடைய ராணுவமும் அதே மாதிரி. அவங்க இது வரைக்கும் தீவிரவாதத்துல இருந்து வர்ற வருமானத்தை பெருசா நம்பி வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க. இது இப்ப வந்து நம்ம மேல அவங்க வந்து போர் திணிச்சுட்டாங்கன்னா திணிச்சுட்டாங்க ஏற்கனவே. இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இப்ப சாயந்தரம் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்றது வரைக்கும் நம்மளுடைய இது வந்து கால்குலேட்டட் வித் அட்மோஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ட் மெஷர்ட் கவுண்டர் மெஷர் தான் நம்ம எடுத்துட்டு இருந்தோம். இப்ப என்னைக்கு நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எப்ப அவங்க வந்து நம்ம ராணுவ நிலைகளையும் நம்மளுடைய பொதுமக்களையும் அழிக்க நினைச்சு அவங்களுடைய ட்ரோன்ஸையும் அவங்களுடைய ஃபைட்டர்ஸையும் நம்ம வான்வெளிய வந்து ஊடுருவி வந்துட்டாங்களோ அப்போ வந்து இது அறிவிக்கப்பட்ட போராத்தான் நான் பாக்குறேனே தவிர அதாவது இது போர் ஆயிடுச்சு. இனிமேல் இப்போ வந்து இனிமேல வந்து நம்ம டிட்டரன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒன்று இருக்குங்களா, நம்ம வந்து அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியல, டிட்டரன்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் நோ மோர் டிட்டரன்ஸ், இட் இஸ் கோயிங் டு பி அன் அஃபென்சிவ் டிஃபென்ஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம அவங்க பாகிஸ்தானுடைய நிலைகளை அவங்களுடைய ராணுவ நிலைகளை அடிக்கல. ஆனா இனிமேலு இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் அதனுடைய விளைவுகளை வந்து பாகிஸ்தான் மேல பண்ண போறத உலக அரங்குல வந்து இந்தியா நிரூபிக்கும். சார், இப்போ ஜம்முவுடைய பாகிஸ்தானுடைய ஏவுகணை தாக்குதலை இந்தியா S-400 சுதர்சன் சக்ராவை பயன்படுத்தி பதிலடி கொடுத்து தகர்த்திருக்கிறது. அந்த ஏவுகணை பற்றி சொல்லுங்க சார். This call will be recorded. பாகிஸ்தானின் அத்துமீறலை அடுத்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முப்படைகளின் தலைமை தளபதியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் டெல்லி அரசு ஊழியர்களுக்கான விடுமுறையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கான விடுமுறையை ரத்து செய்திருக்கிறது டெல்லி அரசு. எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, உளவுத்துறை அதிகாரிகளுடன் ராஜஸ்தான் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் தர்மசாலாவில் நடைபெற்று வந்த IPL கிரிக்கெட் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாப், டெல்லி அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்று வந்த நிலையில் அவை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பேராசிரியர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா தாக்குதல் பண்ணி அழித்தது. அதற்கு பாகிஸ்தான் இப்ப பதிலடியாக இந்த அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப மீண்டும் இந்தியாவும் அடுத்த நிலைக்கு தள்ளப்படுதா? இந்தியா மீது இந்த போர் அழுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கா? இந்தியா எப்பவுமே போர் முதன்மையா விரும்புற நாடு கிடையாது. ஃபாரின் பாலிசியும் அது மாதிரிதான் இருக்கு.
இப்போ நடந்ததுக்கு பதில் தாக்குதல் கண்டிப்பா நடக்கும் நம்ம இந்தியா சைட்ல இருந்து. பட் அது ரொம்ப அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு வந்து பண்ண தாக்குதலுக்கு ரிட்டாலியேட்டரி மெஷர் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. பட் அதுவும் இதுக்கு முன்னாடி அந்த 7ஆம் தேதி நடந்த மாதிரி டார்கெட்டா இருக்குமே ஒழிய ஜென்ரலா எப்படி பாகிஸ்தான் வந்து நம்ம சிவிலியன்ஸுக்கு இடத்துல தாக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் பவர். பாகிஸ்தான் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெரரிஸ்ட்டை ஆதரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது. ஸோ ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு கட்டுப்பாடோட தான் நம்ம தாக்குதல் இருக்கும் நான் நினைக்கிறேன். தற்போது போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் சார், இந்தியாவுக்கும் சரி அல்லது பாகிஸ்தானுக்கும் சரி? அது நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம 2016 பத்தாங்கோட்டுக்கு நடந்ததுக்கு அப்புறமே ரொம்ப இன்கமான சூழ்நிலை கிடையாது. அது இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ இருக்கிறது இதுக்கு முன்னாடி இது மாதிரி போர்கள் இந்த மாதிரி ரொம்ப நடந்த டைம் கூட நம்ம அந்த இண்டஸ்ட்ரியல் லிட்டரேசி அதை வந்து இது பண்ண மதிச்சு அதன்படி தான் நடந்துட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம அதே வந்து நிறுத்திருக்கோம் அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய சிக்னல் தான் பாகிஸ்தானுக்கு. பட் ஃபர்தரா வந்து இப்போ இன்னைக்கு இந்த தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தாம இருந்ததா கூட ஏதாவது மூன்றாவது நாடுகளோ ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்தோ மத்தியஸ்தம் பண்ணி ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பாகிஸ்தானை பண்ண அந்த தாக்குதல்ல வந்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்கோப் இல்லாம போயிருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபார் தி டைம் பீயிங் இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரியும் தெரியல. அதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு கம்மி. ஏற்கனவே பயங்கரவாதிகளுடைய இறுதி சடங்குல பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூட புகைப்படம் கூட காட்டியிருந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக இந்தியாவும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இப்ப உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கிறாங்க? இந்தியாவுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நாட்டில் வந்து டெரரிஸ்ட் கிடையாது, டெரரிஸ்ட் கேம்ப் கிடையாது. பர்டிகுலரா சொல்ல போனோம்னு நினைச்சோன்னா பாகிஸ்தானே பலூச்சிஸ்தான் அந்த மாதிரி ஏரியாக்கள்ல நாங்களே டெரரிசத்தினால பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். அதனால எங்க கண்ட்ரில டெரரிசம், எங்க நாட்டுல டெரரிசமும் கிடையாது, அவங்களுக்கு உண்டான கட்டமைப்பும் கிடையாதுன்னு தான் அவங்க சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறதுனால இப்போ அந்த நம்ம டெரரிஸ்ட் சொல்றவங்க டெரரிஸ்டுங்கிறதுல அவங்க போய் பாசிஃபைட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறத அவங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லை நாங்க டெரரிஸ்டே இல்லைன்னு சொல்ற நேரத்துல இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண பொதுமக்கள் இறந்துட்டாங்க, இந்தியா தாக்குனதுனால பொதுமக்கள் இறந்துட்டாங்க, அதுல நாங்க போய் கலந்துக்கிட்டோம், எங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. பட் பன்னாட்டு உறவுகள் இதுல வச்சு பார்க்கும்போது மற்ற நாடுகள்லாம் எல்லாத்துக்கும் ஓப்பன் சீக்ரெட் இருக்காங்க, ட்ரைனிங் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை அவங்க மற்ற நாடுகள்லாம் அவங்க சொல்ற எந்த ஒரு காரணங்களையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது நம்ம 7ஆம் தேதி நம்ம பண்ண தாக்குதலை கூட இந்தியா வந்து யாருமே பாகிஸ்தானுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஸோ அதே தான் இதுலையும் கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன். யாரும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பாகிஸ்தானை மேலும் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தாக்குதல் நடத்தி இருந்தது. ஆனா அது தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து இந்தியா அழிச்சது. ஆனா பாகிஸ்தான் அத்துமீறி அப்பாவி மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதில் சில பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. இனிமே இந்தியாவுடைய பதிலடி அப்படிங்கிறது அதிரடியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அதிரடின்னு சொல்ல முடியாது. முன்னாடியே சொல்லும்போது அதிரடிங்கிறது வந்து டெரரிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டாகவும் இப்போ நம்மளோட மிலிட்டரி பேஸஸை அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவங்க பாகிஸ்தானோட மிலிட்டரி பேசஸ், மிலிட்டரி போஸ்ட் இதை தாக்குறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்க பாகிஸ்தான் எப்படி நம்ம
பொதுஜனங்கள் வாழ்ற பூஞ்ச் செக்டர், பூஞ்ச் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பூஞ்ச் ஏரியாலெல்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இந்தியா பண்றது இப்போதைக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இந்தியா பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பாகிஸ்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு பண்ணிட்டு போயிடும். ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து நம்ம தாக்குறது மிலிட்ரி மூலியமாக தான் தாக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டெரரிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இப்போ நடந்துட்டு இருக்க தாக்குதல் வந்து மிலிட்ரி மூலியமாக பண்றாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, மிலிட்ரி இந்த மாதிரி இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் அதிரடி இருக்குமே ஒழிய பொதுவாக மக்கள் இருக்கக்கூடிய ஏரியால அதிரடியாக தாக்குதல் இருக்கும்னு நான் நினைக்கல. கருத்துகளுக்கு நன்றி சார். ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டு வீரர்கள் அனைவரும் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தர்மசாலாவில் நடைபெற்று வந்த IPL போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. போர் பதற்றத்தை தவிர்க்க அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் அமெரிக்க அமைச்சர் மார்கோ பேசியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தையை தொடங்க ஆதரவு அளிப்பதாகவும் அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு துணை நிற்போம் என்று அமெரிக்க அமைச்சர் மார்கோ ரூபியோ உறுதியளித்திருக்கிறார். எல்லையோர மாநிலங்களில் அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறையை சேர்ந்த திரு கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. 8 ஏவுகணைகளை பாகிஸ்தான் தொடுத்திருந்த சூழல்ல அதனை இந்தியா தகர்த்திருக்கிறது. முதல் கட்டமா இதை எப்படி பார்க்கிறீங்க? மேலும் இந்த போர் பதற்றம் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கா? இந்த போர் பதற்றம் தனியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2 நாடுகளும் அவர்களுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை தேடிக்கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதற்கு அமெரிக்கா பெரிதும் துணை நிற்கும் என்றும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு நீங்க சொன்ன அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்களுடைய பிரதமரோடவும் பேசியிருக்கிறார், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடவும் பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா நிறைய நேரம் இதற்காக ஒதுக்கும் என்று நான் நம்புகிறேன். 2 நாடுகளும் முழு உக்கிரமாக போர் செய்வதற்குரிய ஒரு சலுகையோ வசதியோ அந்த நிலையிலோ இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். நாம் அவர்கள் செய்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறோம். நேற்று இரவு அதற்கு பிறகு அவர்களுடைய பதிலடியை நாம் தடுத்திருக்கிறோம் என்ற அளவில் நம்முடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானியர்கள் அவர்களுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இதற்கு முன்னாடி பேசின ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த போர் இந்தியா மீது திணிக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை, இதற்கு அப்புறமா இந்த போர் இன்னும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க அதற்கு மாற்றாக போர் தனியும்னு சொல்றீங்க. நான் இந்த நாட்டை வழிநடத்தி செல்பவர்கள் அனைத்தையும் அவர்கள் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து இந்த போரை நாம் நடத்த வேண்டுமா என்று எண்ண வேண்டும். நம்முடைய கை இவ்வளவு நாள் இந்த 2 நாட்களில் ஓங்கி இருப்பது என்பது உண்மை. இதை நாம் முழு உக்கிரமான ஒரு போராக மாற்றிவிட்டால் நமக்கு சர்வதேச அளவில் உள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது தொடர்ந்து இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த காரணங்களால் இதை நம்மை ஆளுபவர்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்முடைய பலம் அல்லது பலமின்மை இரண்டும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இதை சீர்தூக்கி பார்த்துத்தான் முழுமையான ஒரு போரை நடத்துவதற்கு அவர்கள் எண்ணுவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.